Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, நம்ம இந்தியாவில் ஒரு ஆவரேஜ் கன்சியூமர் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்து நைட்டு தூங்குறதுக்குள்ள நிறைய இந்தியன் ப்ராடக்ட்ஸை விட அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மொபைல் ஆப்பிளோட தான் இருக்கலாம், அதில் பார்க்குற ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் இருக்கலாம், நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கூகுள் இல்லை யூடியூப்பை யூஸ் பண்ணி தேடி பார்க்கலாம், இல்லை ப்ராடக்ட்ஸை வாங்கணுன்னாலோ இல்லை மூவிஸை ஸ்ட்ரீம் பண்ணணுன்னாலோ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், டிஸ்னி ஹாட்ஸ்டார்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி மூவிஸை பார்க்கும்போது KFC இல்ல மெக்டானல்ட்ஸோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலாம். நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்க லேப்டாப் இல்ல பிசில HP, இன்டெல், AMD, நிவிடியாவோட ஹார்ட்வேரை யூஸ் பண்ணலாம். சாஃப்ட்வேருக்கு மைக்ரோசாஃப்டோட விண்டோஸை யூஸ் பண்ணலாம். அமெரிக்கால ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனிஸ் அவங்களோட ப்ராடக்ட் இனோவேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால குளோபலா அவங்களோட ப்ராடக்ட்ஸை எல்லாருமே யூஸ் பண்றாங்க. பர்டிகுலரா இந்தியாவில் நம்ம இவங்களோட நிறைய ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றோம். ஏன் இப்போ கூட யூடியூப்ல இந்த வீடியோவை பார்க்கும்போது கூகுளோட ப்ராடக்ட் தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சேடான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி டெக்னாலஜி ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸை அந்த அளவுக்கு யூஸ் பண்றது இல்ல. சோ ஆஸ் எ இன்வெஸ்டரா நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபியூச்சர்ல நமக்கு நல்ல growth கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல நம்ம டெய்லி லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற இந்த அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸோட கம்பெனிஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, இதுல இன்வெஸ்ட் பண்றதுல பெனிஃபிட் இருக்கா இல்லையான்னு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய क्वेश्चंस இருக்கும். நம்ம சேனல்ல அசெட் அலோகேஷன் பத்தி வீடியோ பண்றப்ப கூட நிறைய பேர் US ஸ்டாக்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம US ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு இந்தியன் US மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவோட இன்ட்ரோடக்ஷன்லயே உங்களுக்கு நம்ம US ப்ராடக்ட்ஸை டெய்லி யூஸ் பண்றதுனாலையும் இந்தியன் மார்க்கெட்ல மட்டும் டிபெண்டா இல்லாம நம்மளோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்றதுக்கு தான் US மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா அது மட்டும் இல்லாம US மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் சில மேஜர் ரீசன்ஸ் இருக்கு. அது என்னன்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ். ஆப்வியஸா இந்தியாலே நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னா நம்ம இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணிடுவோமே, ஏன் கஷ்டப்பட்டு வெளியே அமெரிக்கன் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா லாஸ்ட் 10 இயர்ஸோட டேட்டாவை பார்த்தா இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ், அதாவது நிஃப்டி 50 அப்ராக்சிமேட்டா 200% grow ஆகிருக்கு. ஆனா அதே டைம் பீரியட்ல அமெரிக்கால நாஸ்டாக் இண்டெக்ஸ்ல இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் 500% grow ஆயிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நாஸ்டாக் இண்டெக்ஸ்ல லிஸ்ட் ஆயிருக்க எல்லா கம்பெனிஸுமே பெரிய பெரிய குளோபல் டெக் கம்பெனிஸ். நம்ம இந்தியாலே TCS, இன்ஃபோசிஸ் மாதிரி டெக் கம்பெனிஸ் இருக்கு. ஆனா இந்த கம்பெனிஸ் எல்லாம் அமெரிக்கால தேவைப்படுற பேக் அண்ட் சர்வீசஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க குளோபலா யூஸ் பண்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணல. ஆனா இந்த US கம்பெனிஸ் அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலமா இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸை கொண்டு வர்றதுனால அதை குளோபலா இப்ப நம்ம கூகுள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி எல்லாருமே யூஸ் பண்றாங்க. சோ இந்த காரணத்தினால தான் இந்த கம்பெனிஸ் லாஸ்ட் 10 வருஷத்துல இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ஃப்ளேஷன்னால இல்ல நம்ம ரூபி டாலருக்கு அகைன்ஸ்டா வீக் ஆகிறதுனால இந்தியால இருந்துகிட்டு நம்ம யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா யூஎஸ்ல இருந்துகிட்டு இன்வெஸ்ட் பண்றவங்களை விட நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஹிஸ்டாரிக்கா பார்த்தா நம்ம கரன்சி ரூபி டாலருக்கு அகைன்ஸ்டா வீக் ஆகிட்டே வருது. நம்மளோட சின்ன வயசுல எல்லாம் ஒரு டாலருக்கும் ரூபிக்கும் எவ்வளவு வித்தியாசம் கேட்டா அப்ப 35 இருந்து 45 ரூபீஸ்னு சொல்லியிருப்போம். ஆனா இப்போ 70 to 75 சொல்றோம். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா அப்ப US டாலருக்கும் ரூபீஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் 100 ரேஞ்சில் சொல்லிட்டு இருப்போம். இது எப்படி நமக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம US ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றப்போ நம்ம பணத்தை US டாலர்ல கன்வெர்ட் பண்ணி அவங்களோட மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதை செல் பண்ணணும்னு நினைக்கும் போது அதை அங்க செல் பண்ணிட்டு அந்த டாலர் அமௌண்ட்டை கரன்சி கன்வர்ஷன் பண்ணி ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் வித்ரா பண்ணோம்னா இப்போ ரூபீஸுக்கும் டாலருக்கும் 70 ரூபா டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி அந்த நேரத்தில் 100 ரூபா டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல கிடைக்கிற டிஃபரன்ஸும் நமக்கு பெனிஃபிட்டா கிடைக்க சான்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஆப்பிள் ஷேர்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணதா கன்சிடர் பண்ணுவோம். ஜனவரி 2011ல அதோட மார்க்கெட் பிரைஸ் $12 இருந்திருக்கு. இந்த நேரத்தில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜனவரி 2021ல அது $130 இருக்கு. ஸோ அமெரிக்கன்ஸுக்கு இது எவ்வளவு ரிட்டர்னை கொடுத்துருக்குன்னு பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டா 27%
10% காம்பவுண்டட் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு இந்தியனா நீங்க 2011ல ஆப்பிளோட ஒரு ஷேரை வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க. அந்த நேரத்துல ஒரு டாலர் வந்து 50 ரூபீஸா இருந்திருக்கு. ஸோ 12 into 15 போட்டீங்கன்னா ஆப்பிளோட ஒரு ஷேர் உங்களுக்கு அந்த நேரத்துல 600 ரூபாய் கிடைச்சிருக்கும். இப்போ அதே 10 வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு இதை வித்ரா பண்றீங்கன்னா 75 ரூபீஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட ஆப்பிளோட ஷேர் பிரைஸ் 130 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு 9750 கிடைக்கும். அப்போ இங்க நமக்கு 32.16% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கேயே அப்ராக்சிமேட்டா நமக்கு 5% அதிகமா ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ இந்த காரணத்துக்காக தான் நம்ம டைவர்சிஃபை பண்றோம். யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்டைரக்டா யூஎஸ் கரன்சிலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதனால தான் இது நமக்கு இந்த அளவுக்கு பெனிஃபிட் தருது. சரி, யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல வெறும் அட்வான்டேஜஸ் மட்டும் தான் இருக்கா, டிஸ்அட்வான்டேஜஸே இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸியான ப்ராசஸே கிடையாது. ஏன்னா அதிகமான பேங்க் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸா இருந்தது. அது மட்டும் இல்லாம அதிகமான எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபீஸை சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கே இத்தனை ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இந்தியால இருந்துகிட்டு யூஎஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ இன்னைக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கம்ப்ளீட்டா சால்வ் ஆகிடுச்சான்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா சால்வ் ஆகல. ஆனா இன்டர்நெட் அண்ட் டெக்னாலஜியோட ஹெல்ப் மூலமா ரொம்ப அதிகமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா பாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்தியால நிறைய பேர் இன்டர்நெட் குள்ள வந்துட்டாங்க. ஸ்மார்ட் போன் அண்ட் டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட்னால நிறைய ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதனால இந்தியால இருந்துகிட்டே இன்டர்நெட்டோட ஹெல்ப் மூலமா யூஎஸ்ல என்ன நடக்குதுன்னு நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஐஎன்டி மணி மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணோம்னா ஈஸியா யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்டும் பண்ண முடியும். இந்த ஆப்பை நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா எந்த அக்கவுண்ட் ஓபனிங் சார்ஜஸும் இல்லாம புரோக்கரேஜ் சார்ஜஸும் இல்லாம உங்க ஃபேவரட்டான யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்தியால ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எப்படி நம்ம ஒரு செபி ரெகுலேட்டட் புரோக்கரோட டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு யூஎஸ் ஸ்டாக் புரோக்கர் கூட தான் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ண முடியும். ஸோ ஐஎன்டி மணி ஒரு செபி ரெகுலேட்டட் இந்தியன் கம்பெனியா இருக்கிறதுனால அவங்க டிரைவ் வெல்த்ன்ற யூஎஸ் ரெகுலேட்டட் புரோக்கர் கூடயும் எஸ்பிஎம் பேங்க் கூடயும் பார்ட்னர் பண்ணி நமக்கு இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்றாங்க. சரி, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி ஒரு 10,000 டெபாசிட் பண்ணதா கன்சிடர் பண்ணிப்போம். நீங்க இலான் மஸ்கோட ஃபேனாவோ இல்ல அவரோட பிசினஸ்ல பிலீவ் பண்றீங்கன்னா டெஸ்லா மோட்டார்ஸ் மாதிரி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஐஎன்டி மணி ஆப்ல டெஸ்லான்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதோட மார்க்கெட் பிரைஸ் $650 மேல இருக்கிறத பார்க்கும்போது நம்ம போட்ட 10,000 அதாவது அப்ராக்சிமேட்டா $130 யூஸ் பண்ணி இதை எப்படி வாங்க முடியும் நீங்க யோசிக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு கம்ப்ளீட் ஷேரோட மார்க்கெட் பிரைஸை விட கம்மியான அமௌண்ட் இருந்தாலும் அந்த ஷேர்ஸை உங்களால வாங்க முடியும். அதுதான் யூஎஸ் ஷேர் மார்க்கெட்டுக்கும் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கும் இருக்க வித்தியாசம். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்ல நம்மளால fractional ஷேர்ஸை வாங்க முடியும். நீங்க கிரிப்டோஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 40 லட்ச ரூபாய்க்கு மேல வேல்யூவோட இருக்க பிட்காயினை எப்படி உங்ககிட்ட இருக்க 100 ரூபீஸை வச்சு 0.0001 வாங்கியிருப்பீங்களோ அதே மாதிரி தான் யூஎஸ் ஸ்டாக்ஸையும் நம்மளால 0.001 ஃப்ராக்ஷனலா நம்ம கிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு நம்ம டெஸ்லா ஷேரை வாங்கணும்னு நினைச்சோம்ல, இப்போ ஐஎன்டி மணி ஆப்ல $1 டெஸ்லா ஷேரை பைன்னு போட்டு அதை நம்ம பை பண்ணோம்னா அந்த $1 எவ்வளவு ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் கிடைக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ இப்படிதான் நம்ம யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அதோட ஹை ரிட்டர்ன்ஸையும் இந்தியால இருந்து இன்வெஸ்ட் பண்ற அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இந்த குளோபல் கம்பெனிஸோட கஸ்டமர்ஸாவும் இருக்கலாம், ஒரு இன்வெஸ்டராகவும் டைவர்சிஃபிகேஷனோட நம்ம வெல்த்தை பில்ட் பண்றதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதே யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஷேர்ஸை வாங்குறதை விட பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் பண்ண முடியும். அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபினான்ஸ் ஃப்ரைடேயோட ஃபியூச்சர் வீடியோஸ்ல அதை பத்தி பேசுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஐஎன்டி மணி ஆப்பை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.